வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஃபயர் போல்ட்டோட ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து இருக்கு. ஸோ ஃபயர் போல்ட் சூப்பர் நோவா ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸான AMOLED டிஸ்பிளே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 123 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. SpO2 மானிட்டரிங், அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட், ஹார்ட் ரேட் ட்ராக்கிங், அப்புறம் இன்பில்ட் கேம்ஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் காலிங் IP67 ரேட்டிங், அப்புறம் வந்து 368x448 பிக்சல் ரெசல்யூஷன், அப்புறம் இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ்க்கு இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செல் பண்ணிருக்காங்க. ஆனால் ஆஃபர் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து ஓரமாக வந்து வச்சுக்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலரில் இந்த வாட்ச் பார்க்கறதுனால சூப்பராக வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு அது மாதிரி வந்து இங்கே இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்து வருவோம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லா வாட்சும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோஸ்ட் ஆப்பிள் வாட்ச் மாதிரியே தான் வந்து இருக்குது. ஸோ இதோட கவர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அதை ஆன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஆப்பிள் வாட்சை வந்து இன்ஸ்பயர் பண்ணி நமக்கு வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதோட பில்டு குவாலிட்டி வந்து வேற லெவலில் வந்து இருக்குது. நமக்கு சைட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்ட்ராப்போட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்குது. மெயினாக இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னா இதோட வெயிட் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து லைட் வெயிட்டாக இருக்கனால போட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம். நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக வேற லெவலில் வந்து இருக்கும். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ப்ளஸ் க்ரோன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த க்ரோன் பட்டனில் பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த க்ரோன் நம்ம வந்து UI நேவிகேட் பண்ண வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதில் வந்து காலிங் ஃபங்க்ஷன் இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா மைக் வந்து இருக்குது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க காலிங் ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக இந்த ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஸோ ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லவுடாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. எந்த குறையுமே வந்து நம்மளால சொல்ல முடியாது. அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து 1.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500 நிட்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா அவுட்டோர் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து நல்லா யூஸபுளாகவே வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்பிளே வந்து நல்லா ஃப்ளூயிடாக வந்து இருக்குது. ஸோ பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் அப்படி AMOLED டிஸ்பிளே கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து UI வந்து ஃப்ளூயிடாகவே வந்து இருக்காது. 30 Hz ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த டிஸ்பிளே அப்படி இல்லை. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வேற லெவலில் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லி ஆகணும். அப்புறம் இந்த டிஸ்பிளேல நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயுமே வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த வாட்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட UI பற்றி நம்ம வந்து குயிக்காக பார்த்துலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோம்னா ஃபோன் கால்ஸ் வந்து இருக்குது, ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது, அப்புறம் ஹார்ட் ரேட் வந்து இருக்குது, SpO2, ஸ்லீப் டேட்டா, அப்புறம் வந்து AI வாய்ஸ், அப்புறம் வந்து வெதர், அப்புறம் மியூசிக் பிளேயர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் வாட்ச் வந்து இருக்குது, அலாரம் வந்து இருக்குது, ஷட்டர் வந்து இருக்குது. ஆக்சுவலி இந்த ஷட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஃபோனோட கேமரா வந்து ஆக்சுவலி ஓப்பன் ஆகாது. இந்த ஆப்பில் இருக்க கேமரா தான் வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வந்து இருக்குது, அப்புறம் டைமர் வந்து இருக்குது. அப்புறம் வேறு ஏதாச்சும் நம்ம வந்து ஆட் பண்ணணும்னா மேலுமே இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து சும்மா ஒரு ஷார்ட்கட் கீ மாதிரி வந்து இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மெயின் மெனு வந்து இருக்குது. ஸோ இந்த மெயின் மெனு வந்து நம்ம வந்து லிஸ்ட்டாக கூட மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் வியூ வந்து காமிக்கிறேன். ஸோ லிஸ்ட் வியூ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தது அங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேம்ஸ் வந்து இருக்கும். அது மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே இருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா குவிக் டாகிள்ஸ் வந்து இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெசேஜஸ் ஏதாவது வந்துச்சுன்னா வந்து வரும். அப்புறம் வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சும்மா க்ரோனை வந்து ஹோம் பேஜில் வந்து டில் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து
லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்சில் வந்து கொஞ்சம் கம்மியான வாட்ச் ஃபேஸஸ் தான் வந்து இருக்குது. ஆனால் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ அதோட ஆப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆப் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிமிலர் யூசர் இன்டர்ஃபேஸில் தான் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெப்ஸ், ஸ்லீப் அது மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து வாட்ச்சில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது நமக்கு வந்து காமிக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஃபேஸஸ் கேலரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்குது. 100க்கும் மேலே வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்டேட்டும் ஆகும்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. எந்தெந்த ஆப்பில் வந்து எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாரம் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷட்டர் வந்து இருக்குது. ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்குவேஜ், அப்புறம் டைம் ஃபார்மேட் அது மாதிரி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைலில் சும்மா இது மற்ற எல்லா ஆப்பில் இருக்க மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட யூஐயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் நிறைய இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4000 ருபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேல் வந்து வருதில்ல, அதனால் மேபி சேல் அப்போ பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகலாம். மேபி ஒரு 3000 ருபீஸ் கூட வந்து கிடைக்கலாம். ஸோ இந்த 4000 ருபீஸ்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 4000 ருபீஸ்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன் சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.